Taste the Daily. அதிமுக ரெண்டு சமூகமாக பிளவுபட்டிருக்கு அப்படின்ற பார்வையில் இப்ப மேற்கு மண்டலம்ன்றது இயல்பா அதிமுக கோட்டையா தானே இருக்கணும். அதுல எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு இயல்பான நினைக்கிறீங்க? அதிமுக கோட்டை கிடையாதுங்கண்ணா. அதாவது எப்பொழுது இங்கே காங்கிரஸ் கரைந்ததோ, மேற்கு மண்டலம் வந்து காங்கிரசினுடைய கோட்டை. எப்ப காங்கிரஸ் கரைந்ததோ அப்ப இங்கே பாரதிய ஜனதா கட்சி இல்லை. தேசியவாதியாக இருந்த எம்ஜிஆர் ஐயா போனாங்க. அதுதான் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை தேசியவாதி எம்ஜிஆர் ஐயா, ஆன்மீகவாதி எம்ஜிஆர் ஐயாட்ட போனாங்க. அம்மா தக்க வச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் தயவு செஞ்சு தங்களை எம்ஜிஆர் அம்மான்னு அவங்க நினைக்க கூடாது. மக்கள் பாக்குறாங்க, பிடபிள்யூ மினிஸ்டரா யார் இருந்தா, 10 வருஷம் யார் இருந்தா, பணம் யாரு வசூல் பண்ணா, யாரு கட்டுக்கட்டா பணத்தை சுத்துனாங்க, யாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரு கீழே போனா, யாரு வந்து தொணத்து கொள்ளையடிச்சாங்க, எல்லாம் மக்களுக்கு தெரியும். இவங்க மக்களை முட்டாள்னு நினைக்கிறாங்க. களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவாளிகள். அவர்கள் எம்ஜிஆர் யார், புரட்சி தலைவர் யார், புரட்சி தலைவர் யார், இவர்கள் யாருன்னு தெரியும். இன்னைக்கு அதே தொண்டர்கள் அதைவிட சிறப்பாக ஒரு தேசியவாத கட்சி இருக்கு, அதைவிட சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் பொழுது இந்த கட்சியிலே அவங்க இருக்க போறாங்க. எதற்காக 18 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரே நாள்ல பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாங்க? எலெக்ஷன் அறிவித்த பிறகு மட்டும் 18 + 7 25 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில கடந்த 25 நாட்கள் நினைஞ்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? அவர்கள்லாம் அரசியல் இருந்தே ஓரங்கட்டப்பட்டவர்கள், வயதானவர்கள் அப்படின்லாம் பதில் வந்து இவங்க எல்லாம் 18 வயசா? எடப்பாடி எனக்கு என்ன வயசுங்க? சேர்ந்தவங்களை 90% பேர் இபிஎஸ் அவர்களே வயது குறைந்தவர்கள். அப்ப இபிஎஸ் என்ன ஓரம் கட்ட போறாங்களா அவங்க? இல்ல, இதே லாஜிக் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, இந்த கட்சியில சேர்ந்த முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் அவர்களை விட 90% வயது குறைவு. இபிஎஸ் 25 வயசாங்கண்ணா. இவங்க அப்படியே பவுடர் போட்டு மேக்கப் போட்டு வயசு குறைச்சா காட்டினா மக்களுக்கு தெரிஞ்சிருமா? அதனால வயதை வச்சு அசிங்கமா பேசுறவங்களுக்கு நாளைக்கு இதே தான் அவங்களுக்கு நடக்கும். நாளைக்கு இவங்க கட்சியில இவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் வரும் பொழுது இதே மரியாதை கொடுப்பாங்க. காலச்சக்கரம் தானுங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் பாரதிய ஜனதா கட்சி இணையும் பொழுது அவர்களை வந்து தேவையில்லாதவங்க, அதிமுக தேவையில்லாத ஆணின்லாம் தலைவர்கள் பேசுறாங்க. இதே நிலைமை இன்னும் 2 ஆண்டுகள் உங்களுக்கு வராதா? இல்ல நீங்க பேசுறவங்களே பாரதிய ஜனதா கட்சி இணைய மாட்டாங்க என்ன நிச்சயம்? திமுகவும் ஒரு நுட்பமான அவங்க ஒரு பிரச்சாரத்துல அவங்க பண்ற வியூகம்ன்றது, அவங்க பிரதமரை விமர்சிக்கிறாங்க, ஆனா உங்கள் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்கிறாங்க. அதிமுக பாஜகவே பயன்படுத்துவதை தவிர்க்கிறாங்க. உங்களை தள்ளி வைக்கிறாங்களா? அரசியல் களத்தில் இருந்து 2 பேரும் திராவிட கட்சிகளும் உங்களை பத்தி பேச வேண்டாம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் பாக்குறீங்க? நினைப்பாங்க. காரணம், நம்ம எமோஜாவும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கும், அடுத்த கட்டம் எடுத்து செல்வோம் என்று அவங்களுக்கு தெரியும். நான் தனி மனிதனாக பேசலைங்க. நான் அந்த கட்சியில் ஒரு தொண்டை, ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நானும் ஒருத்தன் தான். காரணம், என்னுடைய பேச்சு ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு பிரதமரை வச்சுக்கிட்டு நான் மேட்டுப்பாளையத்தில் பேசினேன், காரசாரமா பேசினேன். பிரதமரை வைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்று பேசினேன். எத்தனை பேர் இன்னைக்கு நான் பேசின மாதிரி பேசுவாங்க எனக்கு தெரியலங்க. அதே இதயத்திலிருந்து வரக்கூடிய பேச்சு, அப்படித்தான் நான் இருப்பேன். நான் யாருக்காகவும் மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது. பதிலடி அவர்கள் பாணியில சுட சுட திரும்ப கொடுக்கக்கூடிய ஆள். காரணம், என்னுடைய பிரதமரை நீ தப்பா பேசினா மத்தியானம் பிரதமரை வச்சுக்கிட்டு அதே பாணியில பதிலடி கொடுப்பேன். ஏன்னா பிரதமருடைய பக்தன். அதற்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன். பிரதமர் இருக்கும்போது அந்த நாடு உயர வேண்டும் என்று. அதனால் அவர்கள் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டும், அண்ணாமலையை பற்றி பேச வேண்டும் என்கின்ற அவசியம் எந்த அர்த்தத்தில் இல்லைங்கன்னா, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்க்கிறனாகவே அவங்க 2 பேரும் பங்காளிகள் என்ற அர்த்தம் தானே. தொடர்ந்து முதலமைச்சர் சொல்வது வந்து, இந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் கேட்டுட்டே இருக்கிறார். 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு 10 ஆண்டுகள்ல நிதி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போன் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்தி கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேளுங்க. எத்தனை மாநிலங்களுக்கு 10,76,000 கோடி ரூபாய் நம்ம நிதி கொடுத்திருப்போம் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை விட்டோம். நான் வெள்ளை அறிக்கை விட்டுட்டேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய வெப்சைட்ல 10,76,000 கோடிக்கான 13 பக்கம் கணக்கு இருக்கு. இரண்டாவது, இவர்கள் இத்தனை முறை ஆட்சியிலிருந்து 1967 இருந்து இப்ப 6வது முறை இருக்காங்க. மொத்தமாக இவர்கள் திறந்து வைத்தது 5 அரசு மருத்துவக் கல்லூரி. நாங்க 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். ஒரே நேரத்தில் 11. உள்கட்டமைப்பு, விமான நிலையங்கள், 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம். 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு 300 ரூபாய் மானியம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்கண்ணா. முத்ரா கடன் 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு, கோயம்புத்தூர் நம்பர் 1. இந்த மாதிரி பேசிட்டே முதலமைச்சர் கண்ணையும் வாயும் பொத்திக்கொண்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ணை பொத்திக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் கண்ணை பொத்திக்கொண்டு உலகம் இருட்டுங்கிறாங்க. இன்னைக்கு இதே முதலமைச்சர் திரும்ப நான் கேட்கிறேன், 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்கன்னா அதையே உங்களால ப்ரூவ் பண்ண முடியல? இதை விட வெக்கக்கேடான ஒரு முதலமைச்சருடைய பேச்சை பார்த்திருக்கமா? நாங்கள் 511 வாக்குறுதியும் எடுத்து அனலைஸ் பண்ணி நீங்க வெறும் 20% கூட நிறைவேற்றல, 80% வாக்குறுதி தொடவே இல்லையே சொன்ன பிறகு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாத முதலமைச்சர்
33 மாத காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்லாம இன்னும் வடக்கு தெற்குன்னு 1960 போல பேசக்கூடிய முதலமைச்சர் உண்மையாலுமே தமிழக அரசியல்ல தான் இருக்காரா இல்ல கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா? நன்றி. ஒரு பரபரப்பான பரப்புரை களத்துல இருந்த போது எங்களுக்கு நேரம் ஒதுக்கி என் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நிக்க வச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ தி பெஸ்ட். Taste the Daily. Taste the Daily.